கஞ்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். உளுந்து பால் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து சின்ன கப்ல 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். முதுகு எலும்பு இடுப்பு எலும்புக்குனா ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்து இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். உளுந்து அளவு எடுத்தோமோ அதால 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். விசிலும் வச்சிடுறேன். 4 விசில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு அப்பதான் நமக்கு பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரும். வந்து நான் தேங்காய் பால் விட்டு தான் நான் வந்து செய்ய போறேன். அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருவோம். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் வச்சுட்டு ஒரு திருப்பி நான் ஃபர்ஸ்ட் திருப்பிடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம வந்து பால் எடுத்துக்க போறோம். 2 பால் நான் வந்து எடுத்துக்க போறேன். புளிஞ்சிட்டு நான் மிக்ஸி ஜார்லயே போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னொரு பாலும் எடுக்கணும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு சின்ன சின்ன துகள்கள் கண்டிப்பா இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு தேங்காயோடைய சக்கை வந்து இருக்கு பாத்தீங்களா. இப்போ நமக்கு வந்து தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சுங்கன்னா ஒரு 4 விசில் வந்துட்டு இதை வச்சு பண்ணும்போதே நமக்கு நல்ல மாவா ஆகணும். இதை வந்து நல்லா நைஸா நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். இதை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சி விட்டு வந்துடலாம். நமக்கு நல்ல நைஸா இந்த அளவுக்கு பருப்பே நமக்கு இருக்கக்கூடாது. உளுத்தம் பருப்பு மாவையும் நான் வந்து குக்கர்ல சேர்த்துடுறேன். வந்து நமக்கு அடியில பிடிக்கும். அதனால கொஞ்சம் திக்கான ஒரு கடாயோ இல்ல குக்கரோ இருந்ததுன்னா நமக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதுல விட்டுடுறேன். இப்ப நான் வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்துட்டு அதை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு கட்டி கண்டிப்பா வரும். கட்டி கட்டியா நமக்கு வந்து சூடு பண்ண பண்ண நமக்கு வந்து கட்டி பட ஆரம்பிக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு கட்டி எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு. நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறதையும் நான் வந்து விட்டுடுறேன். விட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். நம்ம மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு பசியையும் எடுக்கும். இனிப்பு சுவைக்காக கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நான் இதை போட்டதுக்கு அப்புறம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்துல நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்ல மாத்திக்கலாம். உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து காஃபி டீ குடிக்கிற சமயத்துல நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு பால் குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம அதுல தேங்காய் பால் வேற விட்டு செஞ்சிருக்கோங்கனால இன்னும் கூடுதலான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க.